நான் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த சிம்டம்ஸ்லாம் எனக்கு இருக்குது, அதனால எனக்கு ஆன்சைட்டி இருக்குது. அப்போ அப்படியே கீழே போயிருந்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு இருந்திருக்குமே. சின்ன குழந்தைங்களாம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்றது ஏன் அப்படின்னா, பெரியவங்க அவங்கள சுற்றி இருக்கிற பெரியவங்க பேசுகிற வார்த்தைகள், தூக்கம் இல்லாமல் இருக்கிறதோ கூட டிப்ரெஷனோடைய ஒரு சிம்டம்ஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டே இருப்பாங்க. நம்ம வந்துட்டு நம்ம எப்படி உணர்வோமோ அதே மாதிரி அந்த ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தை உணரும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா, இது நீங்க வந்து அந்த குழந்தைய வந்து நீங்க வந்து கெடுக்குறீங்கன்னு தான் அர்த்தம். ஹெல்த் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு இந்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் எதுக்குனாலும் வந்துட்டு டிப்ரெஷன். ஒரு டிகேட் முன்னாடி பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் வந்துட்டு ஒரு 10ல் ஒருத்தர் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 10ல் 9 பேர் வந்துட்டு எப்போ கேட்டாலும் டிப்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிப்ரெஷன்னா என்ன, அது உண்மையாகவே வந்துட்டு ஒரு டிப்ரெஷன் தானே, இல்லை அவங்களே வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரியான டவுட்ஸ் வந்து எனக்கு நிறைய இடத்துல வந்துட்டு இருக்கும். ஸோ டிப்ரெஷன்னா என்ன, அது யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு வரும், அது எப்படி இருக்கும், அதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு அதுக்காக நம்ம கூட மிஸ் வெண்ணிலா தான் வந்துட்டு இருக்காங்க, சைக்காலஜிஸ்ட். ஸோ அவங்க கிட்ட நம்ம நிறைய விஷயம் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மேம். மேம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு வேர்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி யாரோ ஒருத்தவங்க எப்பயோ சொல்லுவாங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை, ஒரு ஸ்கூல் கோயிங் கிட் கூட வந்துட்டு நான் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன், எனக்கு வந்து டிப்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த டிப்ரெஷன்னா என்ன மேம் ஆக்சுவலாக? சரி, நிறைய பேருக்கு வந்து டிப்ரெஷன்னா என்னன்ற கிளாரிட்டி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே இப்போ டிப்ரெஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னென்னா இப்போது கரண்ட் நம்மளுடைய இந்த லைஃப் ஸ்டைலில் டிப்ரெஷன்றது வந்து ஒரு டேக் நேம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு சோகமாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்கேன், நான் ரொம்ப சோகமாக இருக்கேன், இல்லை நான் ரொம்ப ஹர்ட்டாக இருக்கேன், இல்லை எனக்கு ரொம்ப நீங்கள் என்னை காயப்படுத்திட்டீங்க, இந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோம். ஆனால் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, சேடாக இருந்தால் கூட நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிப்ரெஷன் அப்படின்றது வந்து இட்ஸ் எ சீரியல் மென்டல் இல்னஸ். ஓகே. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே நான் டிப்ரெஷனாக இருக்கேன், டிப்ரெஸ்டாக இருக்கேன்னு சொல்ல முடியாது. அண்ட் நிறைய பேருக்கு அதோட கிளாரிட்டி தெரியலையோன்றது என்னுடைய ஒரு, நான் என்னுடைய 9 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் என்னுடைய கிளைண்ட்ஸ் வந்தாங்கன்னா, மேம் எனக்கு டிப்ரெஷன் இருக்குது அப்படின்றாங்க. நான் சொல்ல எப்படி உங்களுக்கு அது தெரியும்? ஏன்னா டிப்ரெஷன் ஸ்கேலுன்னு இருக்குது, அதாவது நம்ம வந்து அதுக்கு ஒரு அசஸ்மெண்ட்டே பண்ணலாம். ஓகே. ஸோ எப்படி உங்களுக்கு தெரியும் டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு பாரமாக இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம மனசு பாரமாக தான் இருக்கும். பட் அது டிப்ரெஷன் எப்படி நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா, டிப்ரெஷன் வந்து ஒரு மென்டல் இல்னஸ். அதுக்குன்ட்டு வந்துட்டு நம்ம வந்து அசஸ்மெண்ட் பண்ணி அதை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணணும். டயக்னோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு டிப்ரெஷன் இருக்குன்னு நிறைய பேர் வந்து உட்காருவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா எனக்கு ஆன்சைட்டி இருக்குது அப்படின்வாங்க. எப்படி நீங்கள் அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா, இல்லை நான் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன், இந்த சிம்டம்ஸ்லாம் எனக்கு இருக்குது, அதனால எனக்கு ஆன்சைட்டி இருக்குது. அப்போ அப்படியே கீழே போயிருந்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு இருந்திருக்குமே, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி இருக்கலாமே அப்படின்னு நான் கேட்பேன். அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, இல்லை அதுதானான்னு ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட வந்து கேட்கலாமே அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபீவரு இல்லை வந்துட்டு ஏதோ அடிபட்டுடுச்சு அப்படின்னா நம்ம கூகுளில் பார்த்து எதுவும் பண்ண போகிறது கிடையாது, நம்ம நேராக டாக்டர்கிட்ட போவோம். ஆனால் நிறைய பேருக்கு நான் இந்த பிளாட்ஃபார்மை நான் யூஸ் பண்ணி என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சிம்டம்ஸ், அதாவது கொஞ்சம் படபடப்பாக வருது, இல்லை எனக்கு வந்து ஒரு மாதிரி தலை பாரமாக இருக்குது, வலிக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது, அந்த ஒரு சிம்டம்ஸ் இருக்கும்போது அதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி ஏதாவது மனசை பாதிக்கிற மாதிரி சம்பவங்களோ, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையோ, இல்லை ஆஃபீஸில் ஏதாவது ஒரு இஷ்யூவோ, இல்லை ஃபேமிலியில் ஏதாவது இஷ்யூவோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய இம்பேக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. நீங்கள் வந்து ஒரு 2 வாரம் 3 வாரம், அதாவது அந்த சிம்டம்ஸ் வந்து அட்லீஸ்ட் வந்து 2 வாரமாவது பர்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்ட மாதிரி டிப்ரெஷன் அப்படின்னு இருந்ததுன்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக எதுலேயுமே ஈடுபாடு இருக்காது, எழுந்திரிக்க தோணாது, நம்மளுடைய டே டு டே லைஃப், அதாவது இப்போது சில பேர் சோகமாக இருந்தாலும் அவங்க எழுந்திரிச்சு அவங்க வேலையை பார்ப்பாங்க, பட் மனசில் ஒரு மாதிரி கவலையோடு இருப்பாங்க. பட் டிப்ரெஷன் இருந்தால் பெட்டில் இருந்து எழுந்திரிக்கவே முடியாது. ஓகே. ஸோ அது வந்து எதுலேயுமே ஒரு ஈடுபாடு கொடுக்காம, ஈவன் அவங்களுக்கு வந்து மூட் டிஸார்டர் மாதிரி இருக்கும். திடீர்னு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் சூசைடல் தாட்ஸ் வரும். இன்னொன்று வந்து என்னென்னா, நான் வந்து
இந்த உலகத்துல இருக்கிறதுக்கான ஒரு தகுதியை இழந்துட்டேன், இல்ல எனக்கு வந்து நம்மளை பத்தின ஒரு தாழ்வான மனப்பான்மை வருது, நம்மளை ரொம்ப தாழ்த்தி நினைக்கிறது, வெளியே யாருக்கூடயும் பேச வேண்டாம்னு தோன்றது, இந்த உலகத்துல இருந்து அப்படியே டிஸ்கனெக்டடா இருப்பாங்க. ஓகே. அது எப்படி இருக்கும்னா அது வந்து ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் அப்படியே இருக்கிறது. சில பேர் அது வந்து பெர்சிஸ்டண்டா இருக்கும். ஓகே. அது வந்து என்ன ஆகும்னா சில பேர் பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் குளிக்காம கூட இருப்பாங்க. ஓகே. கேட்டால் எனக்கு எழுந்திருக்க நம்ம வந்து சில பேர் வந்து சொல்லும்போது என்ன இது குளிக்காம வச்சா இதெல்லாம் பண்ண, ஆனால் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அது வந்து அவங்களால முடியாத ஒரு விஷயம். அந்த மாதிரி யாராவது உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்க இல்லை உங்களுடைய நண்பர்களோ இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராவது இந்த மாதிரி இருக்காங்க, டிஸ்கனெக்ட் ஆகுறாங்க, சுத்தமாக பேச்சை குறைக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு நம்ம செக் ஆன் பண்ணணும். அவங்க ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் நினைப்பாங்க இவன் என்ன சும்மா போய் உட்காந்துட்டு இருக்கான், நிறைய பேர் நினைப்பாங்க ஸ்பேஸ் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் அதாவது அவங்க கம்யூனிகேஷனே வந்து ஸ்டாப் ஆகுதுன்னா அவங்க வந்து இந்த உலகத்துலேருந்து அப்படியே டிட்டாச் ஆகி போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் இந்த டிப்ரெஷன் சிம்டம்ஸை நம்ம கொஞ்சம் என்ன சொல்றது, அது வந்து நம்ம வந்து ரொம்ப கவனிக்க ஒரு சைன், ஒரு டேஞ்சர் ஜோன் மாதிரி நம்ம நினைச்சுக்கணும். அது ஒரு ரெட் ஃபிளாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உடனே அவங்களுக்கு நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இது மாதிரி குழந்தைங்க நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன குழந்தைங்களாம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்றது ஏன் அப்படின்னா பெரியவங்க அவங்கள சுற்றி இருக்கிற பெரியவங்க பேசுகிற வார்த்தைகள், அவங்க அப்பாவோ இல்லை அவங்க அம்மாவோ நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது குழந்தைங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கோவமாக இருந்தால் நம்ம டிப்ரெஷனில் இருக்கோம் சொல்லணும், இல்லை நம்ம சோகமாக இருந்தால் டிப்ரெஷன் சொல்லணும். நிச்சயமாக குழந்தைங்களுக்கு அதோடைய மீனிங் தெரியாது, பெரியவங்களுக்கே நிறைய பேருக்கு அதோடைய தெளிவான இது தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா டிப்ரெஷன் வந்து ஒரு மூட் டிஸார்டர் மாதிரி. மூட் டிஸார்டர்லேருந்து உங்களுக்கு அது பர்சிஸ்டண்ட்டாக போய் அதுக்குள்ளேயே நீங்கள் மன அழுத்தத்தோடு நீங்கள் வந்து அப்படியே உங்களையே நீங்கள் வந்து யாருக்கிட்டையும் பேசாமல் அப்படியே தனிமைப்படுத்தும் போது அது வந்து மென்டல் இல்னஸாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இனிஷியலாக சில சிம்டம்ஸ் வரும்போதே, அதாவது நம்மளுக்கு ஏன் இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது, நம்ம வந்து ஒரு புக் ரீடராக இருப்போம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும்போது அது நம்மளை இம்பேக்ட், எப்போவுமே நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும் இம்பேக்ட் வரதான் செய்யும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சப்போஸ் புக்கு ரீட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் வந்து நல்லா எழுதுவேன், டெய்லி ஏதாவது எழுதுவேன்னா அதை நான் பண்ணலை, இல்லை வந்துட்டு வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை வந்துட்டு என்னுடைய அப்பா அம்மா கிட்ட எனக்கு பேசுகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்ன பேசுனா நம்மளை என்ன புரிஞ்சுக்க போகிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் ஆகும்போது அவங்களே யோசிக்கணும், ஏன் நம்ம வந்து நம்மளுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் லூஸ் ஆகுது, ஏன் நம்மளால் எழுந்திருக்க முடியல, ஏன் நம்மளால் நம்மளுடைய வேலைகளை செய்ய முடியலன்னு அவங்களே செக் ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதிகமாக தூங்கவோ இல்லை தூக்கம் இல்லாமல் இருக்கிறதோ கூட டிப்ரெஷனோடைய ஒரு சிம்டம்ஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இல்லை ஒரு மாதிரி இருக்குது, டயர்டாக இருக்குது, ஃபேட்டிக்யூவாக இருக்குது அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்கள கூட நம்ம வந்து அது ரெகுலராக இருந்துச்சு, அது வந்து ஒரு வாரம் 2 வாரமாக ஒரே மாதிரி இதே மாதிரி தூக்கம் ஒன்று தூங்கிட்டே இருக்காங்களே, தூக்கம் இல்லாமல் இருக்காங்கன்னா நிச்சயமாக அது டிப்ரெஷனுடைய சிம்டம்ஸாக இருக்கலாம். அண்ட் தூங்காமல் இருக்கிறது கூட டிப்ரெஷனை கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தூக்கமும் ரொம்ப முக்கியம். என்னதான் நம்மளுக்கு கவலை இருந்தாலும் சாப்பாட்டு தூக்கத்தை மறக்கவே கூடாது. ஏன்னா இது வந்து நம்ம உடலுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ரெஸ்ட்டு. ஏதோ மற்றவங்கள நம்மளை வந்து மனசு கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம உடலையோ நம்மளுடைய ஆர்கன்ஸையோ நம்மளுடைய தூக்கத்தையோ நம்ம வந்து டிப்ரைவ் பண்ணக்கூடாது, அதை அஃபெக்ட் பண்ணவே விடக்கூடாது. ஓகே மேம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்துட்டு டிப்ரெஷன்ற வார்த்தையை வந்துட்டு இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு வந்துட்டு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா கூட டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் என்னால் பாஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் அதனால வந்துட்டு டிப்ரெஷனில் போகிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த சின்ன சின்ன ஒரு ப்ராப்ளம்ஸை கூட வந்துட்டு ஃபேஸ் பண்ண முடியாமல் இதுதான் டிப்ரெஷன் நினச்சி நிறைய பேர் வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ எந்த ஸ்டேஜ் வந்துட்டு ஒரு டிப்ரெஷனுக்கு நம்ம தள்ளக்கூடிய ஒரு அந்த சிச்சுவேஷன் வந்துட்டு எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இதுக்கு மேபி அவங்க டிப்ரெஸ் ஆகலாம், இதுக்கெல்லாம் அவங்க அவ்வளோ இது பெருசா எடுத்துக்கவே தேவையில்லை, லைட்டா எடுத்துட்டு நம்ம அடுத்தடுத்த வேலைகளை வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னா நீங்க எந்த விஷயங்களை வந்துட்டு சொல்லுவீங்க? நம்ம நினைச்ச மாதிரி எதுவுமே அமையாத போது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும். கண்டிப்பா சின்ன வயசுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 1ல் 10 பேர் இல்லை 10ல் 1 பேர் ஒருத்தர் தான் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் என்ன அப்படின்னா ஒரு 4-5 குழந்தைங்க வளரும் போது
ஒரு குழந்தைக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இன்னொரு குழந்தைய வந்து வளர்ந்துருச்சு அது பாட்டுன்னு அதை பார்த்துக்குன்னு சொல்லும் போது சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு அந்த நிக்லெக்ஷன், அந்த ஒரு ப்ரையாரிட்டி, அந்த அட்டென்ஷன் இதெல்லாம் வந்துட்டு பெருசாக தெரியாது. எனக்கு அட்டென்ஷன் கொடுக்கல, எனக்கு இதை செய்யலை, அவளுக்கு தான் பண்ணுறாங்க, இவளுக்கு பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா 5 பேர் 6 பேர் இருக்கும்போது ஒவ்வொருத்தர் அப்படியே வந்து வளர்ந்து வராங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு தோல்வியோ இல்லை நிக்லெக்ஷனோ இல்லை ஏதாவது கிண்டல் பண்ணுறதோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அண்டர்கோ பண்ணிகிட்டே வருவாங்க. அதை வந்து அக்செப்ட் பண்ணி அதை பெருசுப்படுத்தாத ஒரு மனப்பக்குவம் வந்து பிள்ளைங்களுக்கு இருந்தது. அதே மாதிரி பெரியவங்களுக்கு என்ன அப்படின்னா பிரச்சனைகள் இருந்தாலும் அப்போது வந்து ஒரு கல்ச்சர் ஃபேக்டர் இருந்தது. என்ன அப்படின்னா உங்கள் பிரச்சனையை நீங்களே பார்த்துக்கணும். அதை வந்து ஏன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து குழந்தைங்க, அடுத்தடுத்து ஸ்டெப்ஸ், அதாவது வேலைக்கு போகணும், அதை செய்யணும், வீட்டில் வேலைகள் இருக்கும், அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு அதிகமாக. இன்னொன்று, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவங்கவுங்க வேலையில் ஒரு தெளிவு இருந்துச்சு. இதை நான் பண்ணுறேன், இதை நீ பண்ணுறன்ற ஒரு தெளிவு இருந்தது. அண்ட் அது ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபேமிலி மாதிரி அப்படியே வந்துடுது. இப்போ என்ன ஆகுது, எங்கே இது நகருது, எங்கே இது வந்து பெருசாக பேசப்பட்டது, எப்போ இது லைம்லைட்குள்ளே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மற்றவங்களுடைய வாழ்க்கையை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கும் போது, மற்றவங்களுடைய சந்தோஷங்களை அதிகமாக நம்ம பார்க்கும்போது, அப்போல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு மீடியா டெக்னாலஜி அதெல்லாம் கிடையாது. படத்தை பார்ப்போம், படத்தில் ஒரு லவ்வை பார்ப்போம், படத்தில் ஒரு ஃபேமிலியை பார்ப்போம், படத்தில் ஒரு சண்டையை பார்ப்போம், படத்தில் ஒரு வில்லியை பார்ப்போம். அதை பார்த்துட்டு அந்த வில்லியை திட்டிட்டு அப்படியே நம்ம போயிடுவோம். இப்போ நம்ம குடும்பத்தில் அப்பவும் பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருந்தது. மாமியார் மருமகள் பிரச்சனைகள், அம்மா அப்பா பிரச்சனைகள், அப்புறம் வந்துட்டு கணவன் மனைவிகளுக்குள்ள ப்ராப்ளம்ஸ், இதை எல்லாத்தையும் சந்திச்சுட்டு தான் வரும். இது எல்லாம் ஏன் நம்ம வந்து இப்போ அதிகமாக வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளால் தாங்கிக்க முடியல அப்படின்னா, நம்மளுடைய அந்த ஃபைட்டிங் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, தாங்கிக்கக்கூடிய சக்தி அது வந்து இல்லை. ஏன்னா இப்போ ஒரு குழந்தை 2 குழந்தை, நியூட்ரல் ஃபேமிலி இந்த மாதிரிலாம் வரும்போது, பிரச்சனை இருக்கும்போது பேசக்கூடிய அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து இல்லாமல் போயிடுது. அப்பா அம்மா வேலைக்கு போகிறாங்க, வீட்டில் தாத்தா பாட்டி இருக்காங்க, தாத்தா பாட்டி கிட்ட சொன்னாலும் அந்த காலத்தில் வந்துட்டு பையனை அடிப்பாங்களே தவிர்த்து பேரனை அடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து சேஞ்சஸ் நடக்க நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்க நம்ம வந்து இதெல்லாம் வந்துட்டு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் உண்டு, இவங்களாவே டெவலப் பண்ணிக்கிற ஒரு விஷயம். இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வரும்போது, நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய பக்குவம் இந்த காலத்தில் யாருக்குமே இல்லை அப்படின்றதான். சுத்தமாக இல்லையான்னு கேட்டால் இல்லை, பட் மேக்ஸிமம் இல்லை. நான் ஒரு மாதிரி நினச்சி வந்தேன், ஆனால் இந்த மாதிரி நடந்துருச்சு. ஓகே, அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி திங்கிங்கில் நம்ம டிப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அது எதை எஃபெக்ட் பண்ணுன்னா, நம்ம யோசிக்கிற தன்மை, நம்ம ஃபீல் பண்ணுறது, அதாவது நம்மளுடைய உணர்ச்சிகள் வந்து மாற்றம் வரும். அதே மாதிரி அந்த உணர்ச்சிகளால் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து பிஹேவ் பண்ணுறோம், நம்மளுடைய வெளிப்படுத்துதல் வந்து மாறும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய இது மாதிரி டிப்ரெஷன், இந்த சின்ன குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கல அப்படின்னா, இப்போ நான் வந்து என் குழந்தைக்கு நான் சாக்லேட் வந்து அந்த அளவுக்கு பழக்கலை. ஸோ யாராவது வீட்டுக்கு வரும்போது சின்னதாக சாக்லேட் எடுத்தோம், நான் சொல்லுவேன் சாக்லேட் நான் கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க ஒரே ஒரு நாள் என்ன ஆகிட போகுது அப்படின்வாங்க. அப்போ என் குழந்தை என்ன பண்ணுவான்னா, சாக்லேட் இஸ் வெரி பேட் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிடுவான். பட் அவனுக்கு ஆசை இருக்க தான் செய்யும். ஒரு சாக்லேட்டை சாப்பிடணுன்ற ஒரு எண்ணம், ஒரு தூண்டுதல் அவனுக்கு இருக்க தான் செய்யும். அந்த க்யூரியாசிட்டி குழந்தைங்களுக்கு இருக்க தான் செய்யும். அப்போ வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும்போது ஒன்ஸ் அவன் சாப்பிடும்போது நான் கேட்டேன், டிட் யூ லைக் இட், உனக்கு பிடிச்சிருக்காப்பா அப்படின்னு கேட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ சாக்லேட் சாப்பிட்றதுனால என்னென்னலாம் ஆகும் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உட்காந்து பண்ணேன். என்னுடைய டீத் வந்து பிளாக் ஆகிடும், இந்த மாதிரிலாம் சொல்லும்போது ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த தடவை யாராவது வரும்போது நோ சாக்லேட் இஸ் வெரி பேட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ஸோ இது என்ன அப்படின்னா, குழந்தைங்க அழுவாங்க, அடம் பிடிப்பாங்க, அவங்களால வந்துட்டு தடையில் புரண்டு உருளுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. இது அவங்களுடைய லாங்குவேஜ். ஓகே. இப்போ பெரியவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ ஒரு கடைக்கு போகும்போது குழந்தை உருள்றான், தரையில் படுத்துட்டான்னா உடனே வந்து ஐயோ எல்லாரும் பார்க்குறாங்க, வாட் இஸ் திஸ், இந்தா எடுத்துகிட்டு போ அப்படின்ற ஒரு என்ன ஆகிடுதுன்னா, அப்போ அடம்பிடிச்சு அழுது அவங்களால வாங்கிக்க முடியுன்ற ஒரு கட்டம் வந்து அவங்களுக்கு ஏறிடுது. ஸோ குழந்தைங்க வளரன்னா எனக்கு வேணும்னா அது வேணும்,
அப்படின்னு வந்து அவங்க மைண்டை வந்து இது ஒரு பிலீஃப், ஓகே நான் இப்படி தான் வாங்கியிருக்கேன், இப்படி தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அது அப்படியே வளருது. அப்போ என்ன ஆகுது, ஸ்கூலுக்கு வராங்க, ஸ்கூல்ஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது அங்கே அவங்களுடைய அக்செப்டன்ஸ், நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு இந்த சர்க்கிள்குள்ளே நான் எப்படி அக்செப்ட் ஆகுறேன், நான் என்னை எப்படி அவங்க வந்து நடத்துகிறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு லைம்லைட்குள்ள ஒரு அட்டென்ஷன் கெய்னிங்க்கு வரும்போது சப்போஸ் அந்த அட்டென்ஷன் கிடைக்கல அப்படின்னா உடனே அவங்க வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ஸோ செல்ஃப் லவ், செல்ஃப் எஸ்டீம், உன்னை பற்றி நீ நினைக்கிற விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே ஒரு தெளிவு இல்லை அப்படின்னா நிச்சயமாக அவங்க காலங்கள், அதாவது இந்த உலகத்துக்குள்ளே அவங்க ஃபைட் பண்ணுற சுச்சுவேஷன் வரும்போது அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க. ஓகே. ஸோ சின்ன குழந்தைங்களுக்குமே அந்த மன அழுத்தம் வருதா அப்படின்னு கேட்டால் ஆமாம். இப்போல்லாம் வந்துட்டு குழந்தைங்க வந்து என்னன்னா நம்ம நினைக்கிறோம் குழந்தை ஃபீல் பண்ணிடும்ட்டு, அது ஃபீலிங் இல்லை, அதை பொறுத்த வரைக்கும் அது அடம் தான், அது எனக்கு வேணும், அது கிடைக்கல அப்படின்னா அது ஏன் கிடைக்கல அப்படிதானே இருப்பாங்க தவிர்த்து உடனே சோகமாக. இந்த சோகம்லாம் வந்து இமிட்டேஷன் ஆஃப் அஸ். ஓகே. நம்ம வந்துட்டு நம்ம எப்படி உணர்வோமோ அதே மாதிரி அந்த ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தை உணரும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா இது நீங்கள் வந்து அந்த குழந்தைய வந்து நீங்கள் வந்து கெடுக்குறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த குழந்தையோடைய அந்த ஃபீலிங்கை அக்செப்ட் பண்ணோம். ஆமாம், இப்போ நான் உனக்கு கிடைக்கலன்னா நீ ஃபீல் பண்ணுவதா, பட் யூ ஹாவ் டு அண்டர்கோ திஸ், பிகாஸ் நம்ம நினைக்கிற எல்லாமே நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பெற்றவங்களுக்கு பொறுமை இருக்கணும் அதை உட்காந்து புரிய வைக்கிறதுக்கு. சில பேர் சொல்லுவாங்க என்ன அவங்களுக்கு உட்காந்து புரிய வச்சாலும் அழுகுறாங்க, அட்டம் பிடிக்கிறாங்க, அனுபவிச்சுட்டு போகட்டுமேன்னு கூட சொல்லுவாங்க. கரெக்ட். ஆனா என்ன அப்படின்னா அழுகிறதே ஒரு வந்து தாங்கிக்க முடியாத விஷயமா பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. குழந்தை அழுதாலே அது ஒரு ஐயோ என் பையன் அழுகிறான், என் பொண்ணு அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு 2 வயசு குழந்தையெல்லாம் அழுதுதான் வந்து பேசுவாங்க நம்ம கிட்ட. அந்த அழுகையே நீங்க நிறுத்தணும், அந்த அழுகையே ஒரு லாங்குவேஜ்ன்றதை நீங்க ஸ்டாப் பண்ணுறதுக்கு நீங்க செய்யற விஷயங்கள் 5-6 வயசுக்கு அப்புறம் அது வந்து அது ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜாக மாறிடும். எதுக்குமே அழுதே சாதிச்சிருவாங்க அவங்க. ஸோ குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுற விஷயத்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ரெஷன், இந்த மன அழுத்தத்தெல்லாம் வந்து குழந்தைங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணியே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சிட்டாலே டிப்ரெஷனா இல்லை சும்மா வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டா இல்லை டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனான்ற தெரிஞ்சுக்கலாம்.